வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த குமாராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சார் பதிவாளர் அலுவலகத்தை சென்னையிலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த விழாவில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன், மாவட்ட இணை பதிவாளர் தனலட்சுமி, பதிவுத்துறை மாவட்ட கணக்கர் சுசீலா, கல்விக்குழு உறுப்பினர்கள் சோழன் கோவிந்தசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன், சார் பதிவாளர் சேதுராமன், அலுவலர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை கோட்டமேடு சங்கமேஸ்வரர் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஆய்வு நடத்தினர். கோவை உக்கடம் அடுத்த கோட்டைமேட்டில் உள்ள சங்கமேஸ்வரர் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் பழமை வாய்ந்த சிலைகள் குறித்து ஆய்வு நடத்தினர். கோவை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த கோவில்களில் நிறுவப்பட்டு உள்ள சிலைகள் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டு இருக்குமா, சிலைகள் பாகங்கள் சுரண்டப்பட்டு உள்ளதா என்று சோதனை நடத்தினர். பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கோவில் நிர்வாகத்தில் உள்ள ஆவணங்களையும் சரிபார்த்தனர். இதேபோல கோணியம்மன் கோவிலிலும் ஆய்வு செய்தனர். ஆய்வில் கண்டறிந்துள்ள தகவலை சென்னையில் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள மலக்கப்பாறையில் குடிலில் தூங்கிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனை புலி தலையை கவ்வி இழுத்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலி கடித்து இழுத்து செல்ல முயன்றபோது சிறுவன் அலறியதால் வெளியே சென்று பார்த்த குடும்பத்தினர் கூச்சலிட்டனர். இதில் அச்சமடைந்த புலி சிறுவனை கீழே போட்டுவிட்டு மிரண்டு காட்டுக்குள் ஓடியது. காயமடைந்த சிறுவனை டாடா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். அதன் பின் சாலக்குடி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் என் நாடு என் உரிமை என்னும் இயக்கத்தின் சார்பில் இந்திய மக்களின் வாழ்வாதார அடிப்படை உரிமைக்கான மாநில நிர்வாகிகள் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் என் நாடு என் உரிமை என்னும் இயக்கத்தின் உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை உரிமைகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தனது வீட்டில் வைத்திருந்த 9.5 பவுன் தங்க நகை காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் என்பவரை 1 வாரமாக காணவில்லை என்றும் புகாரில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விக்னேஷிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விக்னேஷ் வேலைக்கு போகாமல் கடன் வாங்கிய நிலையில் அந்த கடனை அடைக்க கணேஷ் வீட்டில் நகையை திருடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி முடிவற்ற திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் 11,60,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் மின்விசிறியில் இயங்கும் தீவனப்புல் நறுக்கும் கருவிகளை 40 பயனாளிகளுக்கு அமைச்சர் காந்தி வழங்கினர். இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் ஏலம் எடுக்காமல் புறக்கணிக்கும் வணிகர்களை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு நாளில் 2000 மூட்டைகள் முதல் 7000 மூட்டைகள் வரை நெல் ஏலம் முறையில் விற்பனையாகும். விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக பணத்தை செலுத்தும் விதிமுறையை எதிர்த்து வணிகர்கள் ஏலம் எடுக்க மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் நெல் மூட்டைகளை ஏலத்தில் வஞ்சிக்கும் வணிகர்களை கண்டித்தும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கொடியாத்தத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வேலழகன், மாவட்ட பொறுப்பாளர் சதீஷ் சங்கர் ஆகியோர் உரையாற்றினர். மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி, மாவட்ட பொருளாளர் காடை மூர்த்தி, முன்னாள் ஒன்றிய செயலாளர் காசிநாதன், முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் கொட்டமிட்டா பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அரியப்பாடியில் வயலில் நெல் அறுவடை செய்யும் போது மின்கம்பியில் உரசியதில் அறுவடை எந்திரம் தீப்பற்றி எரிந்துள்ளது. அரியப்பாடியில் கிருபா என்பவரின் வயலில் ராமன் என்பவரின் எந்திரத்தை கொண்டு நெல் அறுவடை செய்தனர். அப்போது நெல் வயலில் தாழ்வாக சென்ற மின்கம்பிகளில் அறுவடை இயந்திரம் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து இயந்திரமே திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் தீ மளமளவென பற்றி இயந்திரம் முழுவதுமாக எரிந்து நாசமானது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நகரமன்ற தலைவர் சங்கவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் ராணி, ஆணையர் பானுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர். இதனை கேட்டறிந்த நகரமன்ற தலைவர் உறுப்பினர்களின் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார்.
தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 10ஆம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பாக தேனியில் ஆலோசனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் முத்தையா, பெரியகுளம் நகரமன்ற உறுப்பினர் குமரன், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் வைரமணி, வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சரவணகுமார், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பிரியா முருகேஸ்வரி, மாவட்ட பொருளாளர் வளர்மதி, மாணவர் அணி மணிமாறன், வைரமுத்து, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி சென்னைக்கு வந்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள பிரபல கண் மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழா நாளை மாலை 6 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த கிளையை திறந்து வைப்பதற்காக மகேந்திர சிங் தோனி சென்னைக்கு வந்துள்ளார். இந்த விழாவில் பிரபலங்களும் மருத்துவத் துறையினரும் தொழில் அதிபர்களும் பங்கேற்க உள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆசிர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர் பேரவைத் தேர்தலில் கணினியில் வாக்குகள் பதிவு செய்தனர். 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் 25 பேர் தேர்தலில் போட்டியிட்டனர். 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அவர்களது விருப்பமான வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பதிவு செய்தனர். பள்ளியின் தாளாளர் மஞ்சுநாத், முதல்வர் பிரமிளா ஆகியோர் வாக்குப்பதிவை பார்வையிட்டனர். வாக்குப்பதிவுகளுக்கான புதிய செயலியை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்கி செயல்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் 4 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சிபிஐ எம்எல்ஏ கட்சியினர் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயம்பேட்டை மதக்கடி பரிசல் துறை ரோடு நெடுஞ்சாலையில் குடமுரட்டி ஆற்றுப்பாலத்தின் முன் 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி நெடுஞ்சாலைத்துறையினர் வீடுகளை அகற்ற வந்தனர். இந்த நிலையில் வீடுகளை அகற்றுவதை கண்டித்தும் அவர்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தியும் கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் நடைபெறும் ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ் இயந்திரங்கள் கண்காட்சியில் இந்தியா முழுவதும் இருந்து 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் பேக்கேஜிங், பிளாஸ்டிக், ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ் என மாபெரும் கண்காட்சி தொடங்கியுள்ளது. தொழில்துறை வளர்ச்சிக்கும் புதுமைக்கும் வணிக இணைப்புகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி மூலம் 85 கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக பரிமாற்றங்கள் நிகழும் என அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். வணக்கம், நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிசியா. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ஃபேர்ஸ் ஒரே ப்ரெமிசஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கனைசர் விவேகானந்தன் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேரை சுற்றி பார்த்தோம். 2 ஹாலில் 7500 ஸ்கொயர் மீட்டரில் வந்து அந்த 4 ஃபேர்ஸ் ஒவ்வொரு ஃபேருக்குமே வந்து இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இது வந்து இப்போ 5th எடிஷன் சொல்லியிருக்காரு நடத்துறது. கோயம்புத்தூர்லேயே 3வது இல்லைங்களா? ஸோ 3rd எடிஷன் இன் கோயம்புத்தூர். இன்னும் மெம்மேல வருஷம் அவங்க வேறு ஃபேர்ஸும் பண்ணணுங்கிறது என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ஃபேர் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறையா இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங், வேர்ஹவுசிங்க்கான திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ திங்ஸ்ன்னு வைங்களேன், இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் ஷோகேஸ் ஆகாதெல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து எல்லாம் விசிட் பண்ணி பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் தென்கட பந்தாங்கல் படவேடம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை தலையில் ஏந்தியும் வாயில் அழகு குத்தி கொண்டும் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். பின்னர் தலையில் சுமந்து வந்த பால் குடங்களை கொண்டு படவேட்டம்மனுக்கும் தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதையடுத்து கோவிலுக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த ராணி என்ற பெண் மீது கார் மோதியதில் அவர் உயிரிழந்தார். தனியார் ஒப்பந்த நிறுவனமான அவர்லேண்ட் முறையாக சிகிச்சை அளிக்க உதவி புரியவில்லை என்று கூறி துப்புரவு பணியாளர்கள் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகள் தொழிலாளர்களிடம் பேச்சு நடத்தினர். வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் விற்பனை செய்யும் கிரியாஸ் நிறுவனத்தின்
177வது கிளை திறப்பு விழா சென்னை குன்றத்தூரில் நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கிளையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்காக கிரியாஸில் குவிந்தனர். கிரியாஸ் குன்றத்தூர்ல இன்னைக்கு 177வது ஷோரூம் ஓப்பன் பண்றோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். அதுக்கு கஸ்டமர்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னைக்கு 9 மணிக்கு ரிப்பன் கட்டிங் பண்ணோம். திரு TN அன்பரசன் மினிஸ்டர் சார் தான் ரிப்பன் கட் பண்ணாரு. எங்களுக்கு நல்லா வாழ்த்து தெரிவிச்சாரு. அவர் வாழ்த்து தெரிவித்த மாதிரி இங்க இருக்கிற மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சேலம் மாவட்டம் கெங்கவெளியில் அரசு பேருந்து மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஆத்தூரில் இருந்து கடம்பூர் வழியாக தம்மம்பட்டி நோக்கி சென்ற போது பேருந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் குமார், பேருந்தில் பயணித்த கூடமலையைச் சேர்ந்த சந்தோஷம், கடம்பூரைச் சேர்ந்த சரோஜா ஆகியோருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இதையடுத்து இவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து கெங்கவள்ளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விலாங்குடியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை, ஆழ்துளை கிணறு, CCTV கேமரா, புதிய மாமன்ற அலுவலகம் ஆகியவற்றை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். தேர்தல் கூட்டணி என்பது இறுதி கூட்டத்தில்தான் முடிவாகும் எனவும், சிக்கலான சூழ்நிலையில் கூட நல்லாட்சி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தெரிவித்தார். அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட, அதாவது கூட்டணி என்பது இப்பவும் சொல்றான், நான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் சொல்லிட்டு வரதான் பொதுச் செயலாளர்னு சொல்றாரு. இந்த கூட்டணி என்பது இறுதி கட்டத்தில் தான் அது முடிவாகும். 2 பேர் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படியே தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படிதான். தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாம அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்படுகிறது. இதன் அருகே டாஸ்மாக் மதுக்கடை அமைக்கப்பட உள்ள நிலையில் அங்கு வரும் குடிகாரர்கள் தீக்குச்சியை பற்ற வைத்தால் நெல் மூட்டைகள் மீது பட்டு தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் நெல் கொள்முதல் அமையும் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்களைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அதே பகுதியைச் சேர்ந்த மோகனப்பிரியா என்பவரிடம் பணம் கேட்டு தகராறு செய்த நிலையில் அந்த பெண் பணம் தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஸ்வரன் பெண்ணை அடித்து தலையணியை கொண்டு முகத்தில் வைத்து அழுத்தி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விக்னேஸ்வரனை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு திருவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. பெண்ணை கொன்றதற்கும் நகைகளை கொள்ளையடித்து சென்றதற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் இடையே உள்ள ஆங்கில கால்வாய் கடல் பகுதியை சென்னையைச் சேர்ந்த 14 வயது பள்ளி சிறுவன் அகிலேஷ் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். 16 டிகிரி செல்சியஸ் என்னும் அளவுக்கு குளிர் நிறைந்த கடல் நீரில் 42 கிலோமீட்டர் தொலைவில் 12 மணி நேரம் 10 நிமிடங்கள் இடைவிடாது 6 பேர் இணைந்து குழுவாக நீந்தினர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மிக இளம் வயதுடைய சிறுவன் அகிலேஷ் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். நான் இந்த இங்கிலீஷ் சேனலை முடிக்கிறதுக்கு காரணமே எங்க அப்பா காரணம் தான். அதனால சாரோட கோச் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்த குஹான் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேகநாத ரெட்டி IASக்கு நான் நன்றி சொல்கிறேன். கோவை குனியமுத்தூரில் உள்ள நேரு விமானவியல் கல்லூரியில் ஏரோ பிளஸ் 2025 என்னும் மாபெரும் விமானவியல் கண்காட்சி 2 நாட்கள் நடைபெறும். இந்த விமானவியல் கண்காட்சியை தாஸ் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு வகையான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், ரோபோட்டிக் விமான பணி பெண்களின் அணிவகுப்பு, துப்பாக்கிகளின் கண்காட்சி, சிமுலேட்டர் இயந்திரம் மூலம் விமான இயக்கம், ராணுவம், விமானத்தின் பைலட் இருக்கையில் அமரும் வாய்ப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இதனை ஆயிரக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வியப்புடன் பார்வையிட்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ராஜ மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் குளவையிட்டு கலசத்தில் ராஜ மாரியம்மனுக்கும் அபிஷேகத்திற்கும் மஞ்சள் நீர் கொண்டு வந்தனர். புனித நீரை தலையில் சுமந்து வந்தவுடன் உற்சவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரவிய பொடி, எல் பொடி, சந்தனம், மஞ்சள், விபூதி, மாவு பொடி, இளநீர், தயிர், ஆரஞ்சு சாறு, ஆப்பிள், பால், நாட்டு சர்க்கரை, மாதுளை 30 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. ராஜ மாரியம்மன் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.